ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப நல்லாவே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடு அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி நானும் செஞ்சு தரலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன், கேரட், பீன்ஸ், கேப்சிகம், 4 எக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கடாயில் 4 எக்கு போட்டு கிண்டிகிட்டே இருந்தேன் ரொம்ப நேரம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு போட்டு கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு இந்த மாதிரி வந்துடும், பொரியல் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் தனியாக ஒரு கடாய் வச்சு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இஞ்சி பூண்டு அந்த எண்ணெயில் பொரியும் போது நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் ஆனியன் போட்டுட்டு கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் வதங்கின உடனே கேரட், பீன்ஸ் ரெண்டும் ஆட் பண்ணிக்கணும். அது ரொம்ப வதங்க விடக்கூடாது, தண்ணி மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் கேப்சிகம் போட்டுடணும். அது வதங்கிட்டு இருக்கும் போதே கேப்சிகம் போட்டுறணும். கேப்சிகம் ரொம்ப வதங்க விடக்கூடாது. கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம வடிச்சு இந்த ரைஸ் போட்டுடணும். நாங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் வடிச்சு வச்சுருந்தோம், அதை போட்டுக்கணும். அது கூட கொஞ்சம் மேலால் லைட்டாக பெப்பர் தூள், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் போட்டு கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்ல ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் வந்துருச்சு எங்களுக்கு. என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லாவே கேட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி தான் எப்படியோ ஒரு வழியாக செஞ்சு கொடுத்துருக்கேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு, அடிக்கடி இனிமேல் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி பார்க்கலாம், ஓகே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன்.